20 வருட தவம் அன்று நிறைவேறியதை எண்ணி வெட்கத்தில் ரதி தன் தலையை மெதுவாக நிமிர்த்தி பார்த்தாள். ஆனால் ரதிக்கோ அங்கு பேரதிர்ச்சி. தன் வருங்கால கணவன் தன்னை போன்றே அழகாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து வைத்திருந்த ரதிக்கு மாப்பிள்ளை அருண் சுருட்டை தலைமுடியும் கருகரு என்ற நிறமும் போதாததற்கு சிறிய தொப்பையும் எட்டி பார்த்த தோற்றத்துடன் இருந்தான். ரதியின் கற்பனைக்கு சற்றும் பொருந்தாத தோற்றத்தில் இருந்த அருணை பார்த்தவுடன் ரதி என்ன செய்வது என்று அறியாமல் வெடுக்கென்று தன் அறைக்குள் சென்றாள். உடனே ரதியின் தாய் வள்ளி அதை சமாளிப்பதற்காக, சின்ன பொண்ணு அதான் வெக்கப்படுறா போல. உடனே அருணின் தாய், பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே என்று சொல்லிக்கொண்டே அருணின் முகத்தை பார்த்தாள். ரதியை பார்த்த பின்பு அருணின் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்ததை உணர்ந்த அருணின் அம்மா, இங்கே பாருங்க, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எதா இருந்தாலும் தேங்காய் உடைச்ச மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு உடைச்சி பேசிடுவேன். எங்களுக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே முத்து, மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லலையேம்மா. அதற்கு அருணின் அம்மா, என் பிள்ளை எங்கள் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டான். கட்டடா தாலியன்னு சொன்னால் மறுத்து பேசாமல் தாலியை கட்டுவான். நீங்கள் வேணும்னா உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்கள். முத்து உடனே, என் பொண்ணு என் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டான். கழுத்தை நீட்டுன்னு சொல்கிற இடத்துல கேள்வி கேட்காம கழுத்தை நீட்டுவாமா? என் பொண்ணை நான் அப்படி தான் வளர்த்து வச்சிருக்கேன். முத்து வள்ளியின் முடிவை தெரிந்து கொள்வதற்காக கண்ணினாலே ஜாடை காட்டினார். அதனை கவனித்த அருணின் அம்மா, உங்கள் மனைவியோட சம்மதம் என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க போல. உடனே வள்ளி, எனக்கு அருண் தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்குமா. எங்கள் வீட்டில் எப்போவுமே அவர் எடுக்கிற முடிவு தான். அதுக்கு நாங்கள் யாரும் குறுக்க நிற்க மாட்டோம். அப்படின்னா நாம் அடுத்த மாதமே ரதி அருண் கல்யாணத்தை வச்சுக்கலாமா? உடனே முத்து, அம்மா, ரதி இப்போ தான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறா. படிப்பு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும். நானும் இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எனக்கு பிஎஃப் பணம் கொஞ்சம் வர வேண்டி இருக்குது. அது வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2-3 மாதம் ஆயிரும். அதனால் ஒரு 4 மாதம் கழித்து 2 பேரோட கல்யாணத்தை நாம் வச்சுக்கலாமே. உடனே அருணின் அம்மா, சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள், வளர்பர முகூர்த்தம் கூட. நான் இந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன, தாராளமாக பண்ணிக்கலாமே. வள்ளி, சொல்லுங்க. நீ ஒரு தாம்பூல தட்டில் வெத்தலை பாக்கு, பூ, பழ, தேங்காய் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க. சற்று நேரத்தில் வள்ளி ஒரு தாம்பூல தட்டில் வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் அனைத்தையும் வைத்து கொண்டு வந்தாள். இந்தாங்கம்மா என்று அருணின் அம்மாவிடம் கொடுத்தாள். தாம்பூலத்தட்டை வாங்கி கொண்ட அருணின் அம்மா தன் பர்சில் இருந்து 501 காசோலையை எடுத்து தாம்பூலத்தில் வைத்து இரு வீட்டாரும் ஒருவருக்கொருவர் தாம்பூலத்தட்டை மாற்றிக்கொண்டு அருண் ரதி திருமணத்திற்கு இரு வீட்டாரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அங்கு நடப்பதை எல்லாம் அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ரதிக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. தன் தந்தையின் பேச்சை மீறி தன்னால் திருமணத்தை நிறுத்தவும் முடியவில்லை. தன் விருப்பத்தை கூட யாரும் இங்கு கேட்கவில்லையே என்ற விரக்தியில் நின்று கொண்டிருந்தார். அருணின் முகத்தை பார்த்து பார்த்து, இவனா நமக்கு மாப்பிள்ளை என்று மனதுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள் ரதி. ஆனால் அங்கு அருணோ அழகில் சிறந்த ரதியை திருமணம் செய்து கொள்ளப் போவதை எண்ணி மகிழ்ச்சியில் இருந்தான். முத்து அருணின் அம்மாவிடம், நான் என் பொண்ணோட கல்யாணம் இவ்வளவு சீக்கிரத்தில் முடிவாகும்னு நினைக்கலம்மா. ஆமாங்க, எனக்கு மற்றவங்க மாதிரி பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் பதில் சொல்கிறோன்னு அப்படி இப்படின்னு இந்த பூசி மொழுகிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. எதா இருந்தாலும் வெளிப்படையாக பேச வேண்டியது தானே. அது மட்டும் இல்லாமல் அருண் அவன் வருங்கால மனைவிக்காக வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இப்போவே வாங்கி வைத்திருக்கிறான். அதனால் நீங்கள் ஏதோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பொண்ணுக்கு உங்கள் விருப்பம் என்னமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எனக்கு என் புள்ள சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். சரி,
நாங்களும் கிளம்புறோம். நீங்கள் உங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டு திருமணத்திற்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுற நாளிலேயே பசங்களுக்கு கல்யாணத்தை நாம் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் விடை பெற்றுக்கொள்கிறோம். உடனே முத்து தனக்கு தெரிந்த ஆட்டோ டிரைவருக்கு கால் செய்து ஆட்டோ டிரைவரை வர வைத்தான். பின்பு அருணின் பெற்றோரும் அங்கிருந்து ஆட்டோவில் கிளம்பினர். போகும் வழியில் அருணின் அம்மா அருணிடம், பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அருண். புரோக்கர் சொன்னதை விட பொண்ணு பார்க்கறதுக்கு நேரில் ரொம்பவே அழகாக இருக்கா. என்ன அருண், உனக்கு ரதியை பிடிச்சிருக்கு தானே? பெரியவங்க நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதில் எனக்கு முழு சம்மதம் தாம்மா. சரிப்பா, நாங்களும் இப்போவே ஊருக்கு கிளம்புறோம். அம்மா, என் கூட இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலாமே? இல்லைப்பா அருண், அங்கு கிராமத்தில் மாடு கண்ணெல்லாம் பசியில் வாடி போயிருக்கோம். நாங்கள் போகலைன்னா அதெல்லாம் யார் பார்த்துப்பா சொல்லு? சரிம்மா. அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரம் போகணுமாம்மா? இல்லைடா அருண், அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாப் வரையாவது நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. அதான் அப்பா கூட இருக்காருல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பார்த்து போயா. அதற்கு அருண் உடனே சரிம்மா. ஆனால் அங்கே ரதியின் வீட்டிலோ முத்து வள்ளியிடம், வள்ளி, நான் கூட பையன் கை நிறையா சம்பாதிக்கிறாரு. இவ்வளவு சின்ன வயசுலேயே கவர்மெண்ட் உத்தியோகம் வேறு, வரதட்சணை வேற கண்ணா பின்னான்னு கேட்பாங்களோன்னு நினச்சேன். ஆனால் மாப்பிள்ளையோட அம்மா எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. உடனே வள்ளி, ஆமாங்க, நான் கூட வரதட்சணையை பற்றி தான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த அம்மா தங்கமான குணங்க. அப்புறம் வள்ளி, எனக்கு மாப்பிள்ளை தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதான். ரொம்ப அமைதியான சுபாவமும் கூட. என்னங்க சொல்கிறீங்க? அட ஆமாம் வள்ளி, நேற்று நம்ம ராமையாவை பார்த்தேன். அப்போது ரதியோட மாப்பிள்ளை விஷயமா பேசும்போது அருண் தம்பி ராமையாவுக்கு தூரத்து சொந்தம் போல் தெரிய வந்துச்சு. அப்போ ராமையா சொல்லி தான் இந்த விவரமெல்லாம் எனக்கு தெரியும். அதான் ரதியை கூட கேட்காம உடனே சரின்னு சொல்லிட்டேன். இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இந்த பையனை விட முடியும்? சொல்லு வள்ளி. ஆமாங்க, நம்ம ரதி ரொம்பவே கொடுத்து வச்சவ. சரி வள்ளி, நான் கொஞ்சம் டீ கடை வர போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ரதியின் அறைக்குள் சென்ற வள்ளி ரதியிடம், அம்மாடி, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா? கோபத்தில் இருந்த ரதி, அதையேம்மா இவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட கேட்குற? அதான் நீங்களே எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களே, இப்போ என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்கு? உடனே வள்ளி, அம்மாடி, ஏம்மா இப்படி பேசுகிற? உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா சொன்னால் மட்டும் விட்டுறவா போகிறீங்க? என்னம்மா, எதா இருந்தாலும் வெளிப்படையாக பேசினா தானம்மா இந்த அம்மாவுக்கு புரியும். அம்மா, கொஞ்சம் என் கூட வா. கண்ணாடியின் முன்பு, ஏம்மா, என் கலரையும் பாரு, அந்த ஆள் கலரையும் பாரு, இதில் எங்கேயாவது கொஞ்சம் பொருந்தி இருக்கா? ரதி, உனக்கு மாப்பிள்ளை கருப்பாக இருக்காரு, அதான் உன் பிரச்சனையாம்மா? அம்மாடி ரதி, மாப்பிள்ளை சொக்க தங்கம், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது. இதற்கு மேலே திருமணத்துக்கு என்ன பொருத்தமாக நம்ம பார்க்கணும்? இங்கே பாருமா ரதி, இந்த மாப்பிள்ளையை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா அம்மா உனக்கு கெடுதலாக செய்வோம். என்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட பேசாத. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு உடைஞ்சு போயிடுவார். அந்நேரம் பார்த்து கடைக்கு சென்றிருந்த முத்து வீட்டினை வந்தடைந்தார். முத்து வீட்டிற்குள் வந்தவுடன், அம்மாடி ரதி, அப்பாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ரதி கையில் தண்ணீர் கோப்பையுடன் வந்து, அப்பா இந்தாங்கப்பா. அம்மாடி ரதி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன்னோட கல்யாணம் இவ்வளவு சீக்கிரத்தில் முடிவாகும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல குணம், அவங்க குடும்பமும் அப்படிதான். இந்த கல்யாணம் முடிவானதுல இருந்து எனக்கு தலகால் புரியலம்மா. சந்தோஷத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு, நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? உடனே சமையல் அறையிலிருந்து வேகமாக வந்த வள்ளி, என்ன அப்பாவும் பொண்ணும் என்னை விட்டுட்டு தனியாக என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ரதிக்கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்று கேட்டுட்டு இருந்தேன். உடனே வள்ளி ரதியிடம், உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா? அப்பா கேட்குறாருல, பதில் சொல்லுமா. மாப்பிள்ளை அருணை பிடிக்கவில்லை என்று சொன்னால் வள்ளியின் கோபம் முழுவதும்
ரதியின் மீது பாயும் என்ற பயத்தில் ரதி எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றான். ரதி இரவு உணவு அருந்திவிட்டு உறங்க செல்லும்போது கனவில் ரதிக்கும் அருணுக்கும் திருமணமாகி இருவரும் சேர்ந்து வெளியே செல்லும்போது அந்த வழியாக வந்த ரதியின் தோழி ஒருத்தி ரதியிடம், ரதி எப்படி இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஓ, இவர்தான் உன் மாப்பிள்ளையா? ரதி உடனே, ஆமாம். ரதி, அழகா இல்லாத ஒருத்தரை உன் தோழியா கூட ஏற்றுக்க மாட்டா, இன்னைக்கு இப்படி ஒருத்தர் உனக்கு மாப்பிள்ளையா? நான் அழகா இல்லைன்னு என்னை எத்தனை முறை டீஸ் பண்ணியிருப்பேன். உன் டீமில் கூட என்னை சேர்த்துக்க மாட்டேன். இப்போ உன் அழகுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒருத்தரை திருமணம் செஞ்சிட்டியா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள். அது உன்னுடைய விஷயத்தில் சரியாக தாண்டி இருக்கு. உடனே தூக்கத்தில் இருந்து அலறி அடித்து கொண்டு பயந்து விழித்தெழுந்த ரதி கடிகாரத்தை பார்த்தாள். அப்போது மணி சரியாக நடுஇரவு 4 மணி. என்னது, எல்லாம் கனவா? இந்த தொடர்கதை